உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திர அன்பர்கள். இந்த விருச்சக ராசிக்குன்னு ஒரு தனி திறமை எப்போவுமே வாழ்க்கையில் இருக்குது. உங்களை மாதிரி தனியாக ஒரு விதமான யோசனைகள், ஒரு பெரிய லெவலில் ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அந்த விஷயத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதை மட்டும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி உறுதியாக உண்டு. அதே போல் மற்றவர்களை நம்பாதவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். அதே போல் மற்றவங்ககிட்ட அதிகம் ரொம்ப சீக்கிரமாக பழக மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. அதனால் சில வாய்ப்புகள் தவறவிட வேண்டிய சூழ்நிலைக்கும் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள்: உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான், 5ஆம் இடத்தில் சனி பகவான், 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சூரியன் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்தில் புத பகவான், 10ஆம் இடத்தில் செவ்வாய், கேது. இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முயற்சிகள் கடந்த காலகட்டத்தில் தடையாக இருந்திருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் செஞ்சு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். அது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, வேலை சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்கள் வேலை மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் சில பேருக்கு இருந்திருக்கு. அதனால் சில பாதிப்புகள், அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. வேலை கிடைக்காம வருத்தப்பட வேண்டிய, கஷ்டப்பட வேண்டிய, ஏன்னா நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு ஒரு வீடு லோன் இருக்கும், ஒரு கார் லோன் இருக்கும், இல்லை நல்லா ஒரு மாதிரி சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திடீர்னு வேலை இல்லை அப்படின்னும்போது இருக்கிறத வச்சு சமாளிப்பீங்க. பட் இருந்தாலும் அந்த வேலை இழப்பு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா மனசு வருத்தத்தை நிறைய கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் உள்ளார். ஆனால் அந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலையை வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். அந்த வேலை உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பதவிகளையும் ஒரு உங்களுக்கு ஏற்ற சம்பளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த இந்த ஜூன் மாதத்தில் ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட் வரதுக்கான சான்சஸ் உண்டு. சில பேருக்கு ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வேலையே இப்போ தான் தேவைன்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த விருச்சக ராசி என்பவர்கள் பெற போகிறீங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்கள், தொழில் செஞ்சவங்களாம் கடந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கடன், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. எப்படின்னா எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கும். பணம் இருக்குது, ஆனால் என்னால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. ப்ரொடக்ஷன் இருக்குது, என்னால் அதை விற்க முடியல. எல்லாம் இருக்குது, அந்த பணம் திருப்பி வரல. இது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு லாக் ஆகிட்டே இருப்பீங்க. அதை எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சா கூட உங்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை பெற்றவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக அமையும். பண வரவுகள் இருக்கும். நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை, தொழிலாளர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுக்கு பெரிய லெவலில் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அந்த ப்ராஜெக்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அடுத்த நிலைக்கு, ஏன்னா இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு தனித்துவம் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும். அந்த ஆர்டர் கண்டினியூ ஆகும். நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 8ஆம் இடத்தில் குரு இருப்பது சிறப்பு. ஏன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் ரொம்ப நாளாக ஒருத்தர் பணமே தரமாட்டேன்னு நினச்சிருப்பீங்க, அவர் மூலயமா பண வரவுகள் உண்டு. அதே போல் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த லோன் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த 8ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் 7ஆம் இடத்துல கொடுக்க போகிறாரு.
திருமணம் ஆனவர்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும். கடந்த காலகட்டத்தில் பிரிவினை, தேவையில்லாத தகாத உறவுகள், இதனால் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்திருக்கும் சில பேருக்கு. அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலையாகி நிம்மதியான ஒரு மன சூழ்நிலையோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இல்லை டைவர்ஸ் ஆகிடுச்சு, பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம், டைவர்ஸ் தான் முடியாமல் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதே போல் மறு திருமணமும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஜூன் மாதம் இந்த கிரகங்கள் கொடுக்க போகுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி இருப்பது சிறப்பு. குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குழந்தைகளால் ஏற்பட்ட அவமானங்கள், பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த 5ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. 4 ராகு இருக்கிறனால உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உடம்பு ரீதியான பிரச்சனைகள், தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னா அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. சின்ன ஏதாவது அசௌகரியங்கள் இருந்தாலும் உடனே டாக்டரை பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க, சேஃபாக இருப்பீங்க. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 5ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதில் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் அந்த முடிவுக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் குரு 8ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு வெளிநாடு பயணம், வெளியூர் போய் வேலை பார்ப்பதற்கு, வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. அதற்கான முயற்சிகளையும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செய்யலாம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். உடல்நிலை சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா வேறு எதுவும் பெரிய லெவலில் தொந்தரவுகள் வராது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தாப்புல, தசாபதி தந்தாப்புல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDFில் ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடுவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி கொடுக்குறோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் சோடி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.